வணக்கம். லாஸ்ட் வீடியோல frame and iframe tag பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம், frame.html னு. அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி இந்த வீடியோல நம்ம frame and iframe எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். முதல்ல frame tag பத்தி பார்ப்போம். frame கிரியேட் பண்ண frame tag யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த frame tag நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை ஃபைலை சேவ் பண்ண இது ஒரு HTML டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம வெப்சைட்டில் எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல போனால் நமக்கு ஒரு HTML ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லேயே நிறைய வெப்பேஜஸ் இந்த ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது அப்போ ஃப்ரேம் செட் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் டேக் எப்படி யூஸ் பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணாலே பாடி டேக் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பாடி டேக் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் கொடுத்தா நம்மளோட வெப்சைட்டில் நம்ம கொடுக்குற ஃப்ரேம் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால் நான் இந்த பாடியை எடுத்துடுறேன். இது ஒன்லி ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதும். இப்போ ஃப்ரேம் செட் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கலாம், ஃப்ரேம் செட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம வெப்சைட்டில் நமக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் தேவையோ நம்ம ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாடி டேக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் தான் நம்ம ஃப்ரேம் செட் டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் செட் டேக் ஒரு கண்டெய்னர் டேக், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இப்போது நான் ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணுறேன். இது வெறும் எம்டி டேக் தான், செல்ஃப் யூஸிங் டேக்னு சொல்லலாம். இதில் ரெண்டு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று நேம், இன்னொன்று சோர்ஸ். சோர்ஸ் நம்மளோட ஃபைல் எந்த பாத்தில் இருக்குது, நம்ம எந்த வெப்சைட்டை நம்மளோட மெயின் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அதை இந்த சோர்ஸுன்ற ஆட்ரிபியூட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். நேம் இப்போ நிறைய ஃப்ரேம் க்ரியேட் பண்ணால் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நம்ம நேம் தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம தனியாக கொடுக்கும்போது இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணோம்னா அப்போ இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தனியாக கொடுக்கறதுனால. ஸோ முதல்ல நான் சோர்ஸுன்ற ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நான் கொடுத்துக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப்பில் நான் list.html, form.html ரெண்டு HTML ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம frame.html லாஸ்ட் வீடியோவில் சேவ் பண்ணி நம்ம டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணோம், அந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம் லிஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்மளோட HTML சீரியஸில் நம்ம பண்ண ஃபார்ம் லிஸ்ட் டேக்கில் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் இது. ஸோ அதை தான் நான் இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இப்போ மெயின் பேஜ் frame.html அது எங்கே இருக்கோ அதே இடத்துல இந்த ஃபார்ம் அண்ட் லிஸ்ட்டும் இருக்கிறதுனால நான் இதோட நேமை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோல்டரோட பார்த்தே நம்ம இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வெறும் ஃபார்ம்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு ஃப்ரேமும் நான் கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று ஃப்ரேம் இருந்துச்சுல, ஸோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் நான் இன்னும் காப்பி பண்ணி இன்னொரு ஃப்ரேமும் கொடுத்துக்கிறேன். பட் இதோட நேம் நம்ம வேறு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்தது ரிலேட்டிவ் URL. நம்மளோட வெப்சைட் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய பேஜோட லிங்க்கும் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கோட நேமை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இது ரிலேட்டிவ் URL. இதுவே நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரோட கம்ப்ளீட் அட்ரஸை நம்ம கொடுக்கணும். அது அப்சல்யூட் URL. அப்சல்யூட் URLனா என்ன, ரிலேட்டிவ் URLனா என்னன்றதை நம்மளோட HTML சீரீஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். URL கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து அப்சல்யூட் URLல நம்ம ஒரு பேஜ் லிங்க் கொடுக்கலாம். நான் டெஸ்க்டாப்பில் இமேஜஸ் ஃபார் HTML டியூட்டோரியல் இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில்
marquee.html இருக்கு. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் செக்யூரிட்டி நான் கிளிக் பண்ணனா எனக்கு இந்த marquee.htmlன்ற ஃபைல் வந்து எந்த பாத்தில் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சோர்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் வந்து இப்போ நம்மளோட இந்த மெயின் வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம செகண்ட் வந்து லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளோட மெயின் பேஜ் வந்து frame.html. ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து நான் ஃபார்ம்ஸ் அண்ட் லிஸ்ட்டுன்னு 2 வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபார்ம்ஸ், இன்னொன்று வந்து லிஸ்ட். ஸோ இங்கே 3 ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட்டில் வந்து எனக்கு இந்த 3 ஃப்ரேமும் எந்தெந்த வித் அண்ட் ஹைட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இதை வந்து நான் வந்து பர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம், இல்லை பிக்சலாகவும் நான் கொடுத்துக்கலாம். நான் வந்து பர்சன்டேஜில் கொடுக்குறேன். இந்த ஃப்ரேம் செட்டில் வந்து அதுக்கு ரோஸ் அண்ட் கால்ஸ்ன்ற 2 ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரோஸில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் ரோஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கால்ஸ்னால் காலமில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா இந்த கால்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காலம்லேயே டிஸ்பிளே ஆகட்டும். ஸோ அதனால் கால்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் 30% கொடுக்குறேன், அடுத்து 30% கொடுக்குறேன், அடுத்து 40% கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி இப்போ நம்மளோட இந்த மெயின் frame.html வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணோமோ அந்த இடத்துல போய் நம்மளோட வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணேன். ஸோ டெஸ்க்டாப் போனால் frame.html இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு 30, அடுத்து 30, அடுத்து 40ன்னு சொல்லி 3% டிவைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் 3 ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் 3% டிவைட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்கணும் அந்த பர்சன்டேஜில் எனக்கு காலம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுத்த வெப்சைட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வெப்சைட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ மெயினாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம தனியாக ஒரு வெப்சைட் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டோட டைட்டில் பார் அதை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட சப்டைட்டில்ஸ்லாம் வந்து ஒரு பேஜில் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வெப்சைட்டை பற்றி இமேஜ் கொடுத்து கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த பேஜில் நம்ம அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணி அதில் ஃப்ரேம்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ். இப்போ நம்ம இதை காலம்ஸாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதில் போய் ஜஸ்ட்டு கால்ஸ் எடுத்துகிட்டு ரோஸ்னு கொடுத்தா ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ரோஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து நமக்கு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சா நமக்கு ஸ்க்ரோல் பார் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபார்ம் கொடுத்துருந்தேன்ல அது, அடுத்து வந்து லிஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த வெப்சைட் இது, அதுக்கு அடுத்தது மார்க்யூ கொடுத்துருந்த வெப்சைட் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து நம்ம ஒரே வெப்சைட்லேயே டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஃப்ரேம் செட் அப்படின்ற டேக் யூஸ் ஆகுது. இந்த ஃப்ரேம் செட்டில் நம்ம எத்தனை ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அத்தனை ஃப்ரேம்ஸை நம்ம வெப்சைட்டில் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த ரோஸாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், காலம்ஸாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணும்போது பாடி டேக் வந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாடி டேக் கொடுத்து நம்ம ஃப்ரேம் டேக் யூஸ் பண்ண இது எதுவுமே நம்மளோட வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இது இல்லாமல் இந்த ஃப்ரேம் டேகை நம்ம லிங்க் யூஸ் பண்ணியும் நம்ம வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் இதில் ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், main.htmlனு. இந்த வெப்சைட்டை வந்து நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்தா நியூவாக நமக்கு ஒரு வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதில் HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டாண்டர்டாக என்னென்ன HTML டேக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி
நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு எந்த பாத்தில் தேவை, டெஸ்க்டாப்பில் எனக்கு தேவை. ஸோ நான் டெஸ்க்டாப்னு கொடுத்துட்றேன். ஃபைல் நேம் வந்து main.html அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு HTML ஃபைலாக எனக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ண இந்த main.htmlன்ற பேஜ் தான் நான் ஃப்ரேம் டேக்கில் சோர்ஸில் main.html அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து இதுக்கும் நான் நேம் கொடுத்துக்கிறேன், second.html. ஸோ இந்த HTML ஃபைலையும் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி main.html க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்து நம்ம நார்மலாக HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோன்னா என்னென்ன ஸ்டாண்டர்டான HTML டேக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் கொடுத்துட்டு இந்த மெயின் பேஜ் எடுத்துகிட்டு இங்கே செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் வேணும். கொடுத்துட்டு ஃபைல் நேமும் வந்து செகண்ட் அப்படின்னு கொடுத்து .html அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணுறேன். இதுவும் வந்து டெஸ்க்டாப்பில் எனக்கு சேவ் ஆகிருக்கும். பாருங்கள், main.html second.html இது ரெண்டுமே வந்து எனக்கு இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு HTML ஃபைலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த main.html இருக்குல்ல, இந்த பேஜை வந்து எடுத்துக்கிறேன். இதில் நான் பாடி டேக் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ லிங்க் கொடுக்க போகிறேன். என்ன லிங்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, 2 வெப்சைட்டோட லிங்க் கொடுக்க போகிறேன். நம்ம லிங்க் கொடுக்கணுனாலே ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஆங்கர் ஓப்பனிங் டேக், ஆங்கர் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டு ஃபார்ம்ஸ்னு 2 HTML ஃபைல் வச்சுருக்கோம். அதையே வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அதோட நேம் மட்டும்தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லிங்காக கொடுக்க நமக்கு hrefன்ற ஆட்ரிபியூட் தேவை. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு இதில் நம்மளோட கரண்ட் வெப்சைட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல இந்த list.htmlலும் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நேம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி நான் திரும்பவும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த HTML ஃபைல் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். list.html forms.html கொடுத்தாச்சு. இப்போ டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு பேஜ்லேருந்து நமக்கு இன்னொரு பேஜுக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்லேருந்து அதே வெப்சைட்லேயே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாமல் நியூவாக வந்து ஒரு பேஜில் ஓப்பன் ஆக தான் இந்த டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வந்து நான் அதுக்காக தான் இந்த டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த லிஸ்ட்டும் இந்த ஃபார்முன்ற 2 வெப்சைட்டுமே எனக்கு இந்த second.html அப்படின்ற வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் நான் செகண்ட் கொடுத்துக்கிறேன். இது அப்படியே காப்பி பண்ணி நான் இதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செகண்ட்ற நேமை நம்மளோட கரண்ட் frame.html இருக்குல்ல, அதில் போய் நம்ம இதில் நேம்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம்ல, அதனால் அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம அந்த நேமை இங்கே கொடுத்தோன்னா அந்த டார்கெட்டும் இந்த நேமுன்ற ஆட்ரிபியூட்டும் வந்து லிங்க் ஆகும். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த second.htmlன்ற வெப்சைட்டில் நமக்கு நம்ம என்ன வெப்சைட் கொடுத்துருக்கோமோ அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், நான் செகண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே நான் 2 வெப்சைட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் இதை 50% மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரேம் அண்ட் ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி நம்மளோட கரண்ட் வெப்சைட்டில் எப்படி நிறைய வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். அதுக்கு ஃப்ரேம் செட் அண்ட் ஃப்ரேம் டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது இல்லாமல் இந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம லிங்க்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம், லிங்க்ஸ் கொடுக்கறது மூலமா எப்படி நம்மளோட வெப்சைட்டை நம்மளோட கரண்ட் வெப்சைட்லேயே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத பார்த்தோம்.
ஸோ லிங்க் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இந்த வெப்சைட்டை அவுட்புட் வந்து எப்படி நமக்கு டிஸ்ப்ளே ஆகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.